ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலுமித் டிஎன்பிசி அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தோம். ஸோ 8 சம் பார்த்துருப்போம், ரொம்ப முக்கியமான சம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பயிற்சி கணக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, கிட்டத்தட்ட 18 சம்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ 18 சம்ஸையும் நம்ம ஒரே வீடியோவில் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியமான சம்ஸ். ஸோ எல்லாருமே கவனமாக கவனிங்க. ஸோ சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நோட் போட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை பின்னாடி ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான சம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமான சம்ஸ் ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ போன வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். ஸோ அதோட தொடர்ச்சி தான் இது. ஸோ அதில் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துருப்போம். இதில் வந்து நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் பார்ப்போம், சரிங்களா? ஸோ இப்போ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியானது, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பி வந்து 35,000, ஆர் வந்து 9%, என் வந்து 2 ஆண்டுகள். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? தனி வட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியானது, அந்த ஃபார்முலா போய் பிரதிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும், கரெக்டாக? ஸோ அங்கே பாருங்கள், 35,000 இன்ட்டு என் எவ்வளோ 2 ஆண்டுகள் இன்ட்டு 9% பை 100. ஸோ அடிச்சு போட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 350 இன்ட்டு 9 பெருக்குனா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 0 50 45 மீதி 4 9 27 27 4 எவ்வளோ 31. ஸோ அதோட என்னது மீதி 2 பெருக்கிறோம். 0 2 10 மீதி 1 1 2 2 1 3 2 6. ஸோ ஆன்சர் என்னது 6,300. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சம்ஸு, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்த சம் பாருங்கள். அரவிந்த் என்பவர் 8,000 ஆகாஷ் என்பவரிடமிருந்து ஆண்டுக்கு 7% தனிவட்டி வீதம் கடனாக பெற்றார். 2 ஆண்டுகளின் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய தனிவட்டியையும் மொத்த தொகையையும் காண சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதில் என்னது தனிவட்டி மட்டும் கண்டுபிடிக்காம மொத்த தொகையும் சேர்த்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம போன மாடல்லையே பார்த்த சம்ஸ் தான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். P = 8,000, R = 7%, N = 2 ஆண்டுகள். ஸோ எல்லாமே கொடுத்துட்டாங்க. நமக்கு என்னது தனிவட்டியோடு சேர்த்து மொத்த தொகையும் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ 8,000 இன்ட்டு N எவ்வளோ 2 ஆண்டுகள் இன்ட்டு 7% பை 100. ஸோ 2 அடிச்சு போடுங்க. 2 0க்கு 2 0 அடி ஆயிரும். 80 7 பெருக்குங்க 0 8 7 எவ்வளோ 56. என்னது 560. 560ஓட 2 இருக்குது. 0 6 2 12 மீதி 1 I 2 10 10 1 எவ்வளோ 11. 1120. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தனிவட்டி. ஸோ மொத்த தொகை நம்ம கிடைக்கணும், என்ன பண்ணணும்? தனிவட்டியையும் அசலையும் கூட்டினாலே நமக்கு மொத்த தொகை கிடைச்சிரும். அப்போ 8,000 ப்ளஸ் 1120 9,120 தான் நமக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்த தொகை. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கா சம்மு? ஸோ இந்த மாடல்லாம் நம்ம போன தடவையே பார்த்துருப்போம். ஸோ இந்த சம்மு பாருங்கள், 3வது சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்னதுன்னா பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பாயிண்டில் கொடுத்தா எப்படி போடலான்றதை பார்க்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள், சீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு, ஸோ அசல் வந்து நமக்கு கொடுக்கலை, ஸோ அசல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 4 ஆண்டுகளுக்கு, ஸோ N = 4 கொடுத்துட்டாங்க. 9.5% வட்டி வீதத்தில், ஆறு எவ்வளோ 9.5% தனிவட்டி வீதத்தில் தனிவட்டியாக எவ்வளோ செலுத்தியிருக்காரா? 21,280 செலுத்தியிருக்காரு. ஸோ தனிவட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ அசல் எவ்வளோன்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், 21,280 ஈக்குவல் டு அசல் தான் நம்மள்கிட்ட கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, கரெக்டாக? ஸோ இன்ட்டு N எவ்வளோ 4 ஆண்டுகள் இன்ட்டு 9.5
பை 100. ஸோ நமக்கு என்ன தேவை, 6 தான் தேவை. 6 மட்டும் இங்கிட்டு வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே அங்கிட்டு கொண்டு வந்துடணும். கரெக்டாக? ஸோ 21,280 இன்ட்டு 100 பை சாரி நமக்கு வந்து பி தான் தேவை. சரிங்களா? ஆர் தேவை கிடையாது, பி தான் தேவை. மாற்றி சொல்லிட்டேன். ஸோ அங்கே பாருங்கள், அப்போ மீதி 4 இன்ட்டு 9.5 இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். இங்கிட்ட என்ன இருக்குது, பி மட்டும் இருக்குது. ஸோ இதை அடிச்சு போட்ட ஆன்சர் கிடச்சிருமா? ஸோ இது பாயிண்டில் இருக்கா, இது ரெண்டையும் பெருக்குனா முழு நம்பர் ஆயிரும். எப்படின்னு பாருங்கள், 9.5 நம்ம கடைசியில் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம் பெருக்கிட்டு. இதை பெருக்குனிங்கன்னா என்ன வரும், 5 20 மீதி 2 9 36 36 2 எவ்வளோ 38 வருமா? ஸோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 38ன்னு வரும். அப்போ 0ன்றது நமக்கு புள்ளிக்கு அந்த சைடு இருந்தாலும் சரி மதிப்பு கிடையாது. அதனால் நம்ம என்னது 38ன்னு மட்டும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ முழு நம்பராக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கா? புள்ளி வச்சதுன்னு சில பேர் எல்லாம் பெருக்கி அடித்து போட்டு கடைசியாக வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இங்கேயே பண்ணிங்கன்னா அந்த ஒரு ஸ்தானம் தள்ளி போயிடும். 0 வரனால அந்த ஒரு ஸ்தானம் தள்ளி போயிடும். அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து பாயிண்ட் பிரச்சனை இருக்காது. சரிங்களா? ஸோ அப்போ 38 மட்டும் நம்ம அடிச்சு போட்டால் போதும். ஸோ இதை நீங்கள் 1 2 மீதி 1 9 2 18. ஸோ இதை அடிச்சிங்கன்னா என்ன வரும், 5 2 10. அடுத்து இது என்னது, 19ஆல் தான் அடிக்க முடியும். ஏன்னா இது வந்து என்னது, பகாயன். ஸோ அப்படின்றப்ப நம்ம டேரெக்டாக 19ஆல் தான் அடிக்க முடியும். அப்போ ஒரு 19 19. இதை அடிச்சிங்கன்னா என்னது, ஒரு 19 19 மீதி என்னது 2 வரும். ஸோ இதை அடிச்சிங்கன்னா ஒரு 19 19 மீதி 2 வரும். சாரி மீதி 3 வரும். என்னது 2 19 38 வரும். டவுட் இருந்தால் பெருக்கி பாருங்கள். 9 2 18 மீதி 1 1 2 2 1 3. அப்போ என்னது 2 19 எவ்வளோ 38 வருதா? மீதி என்னது 0 இருக்குது. ஸோ அப்போ 1120ஐயும் 50ஐயும் பெருக்குனா நமக்கு என்ன வரும், 56,000 வந்துடும். சரிங்களா? ஸோ பெருக்கி பார்ப்போமா? எவ்வளோ, 1120 இன்ட்டு 50 0 0 5 2 10 மீதி 1 1 5 5 1 6 1 5 5. ஸோ பெருக்குனா நமக்கு ஆன்சர் என்னது, 56,000. ஸோ அப்போ நம்ம போட்ட சம் கரெக்டாக 56,000 தான். ஸோ இந்த சம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் வெறும் ஆன்சர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, ஒர்க் அவுட் பண்ணி இருக்காது. ஸோ எப்படி வந்துச்சுன்றது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொடுத்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை நம்பர் மாற்றி கொடுத்தும் கேட்பாங்க. அதனால் ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸை எதை பார்க்குறீங்களோ இல்லையோ ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸை முக்கியமாக பார்த்துட்டு போயிருங்க. ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா? ஸோ சைட் பை சைடாக வீடியோக்காண்டி வெயிட் பண்ணாதீங்க. சைட் பை சைடாக நீங்கள் மேக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா தமிழே உட்காந்து ரிவிஷன் பண்ணுங்கள். சரிங்களா? தமிழ் பார்த்தீங்கன்னா நான் அப்பைக்கு லைவ் டெஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ நல்லா சம் பாருங்கள். பாட்ஷா என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 8,500 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள் கழித்து அவர் எவ்வளோ 11,050 செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துட்டாங்க, மொத்த தொகை கொடுத்துருக்காங்க, எண்ணு கொடுத்துட்டாங்க, 3 ஆண்டுகள் எண்ணு கொடுத்துட்டாங்க. நம்மள்ட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 6 தான் கேட்டிருக்காங்க. 6 கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு மொத்த தொகையிலேருந்து பிஏ கழிச்சிட்டோம்னா தனி வட்டி கிடச்சிரும். ஸோ அதிலேருந்து நம்ம வந்து தனி வட்டி கிடச்சிட்டாலே நம்ம ஈஸியாக வந்து வட்டி வீதம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பாருங்கள், 11,050 8,500 0 5 10ல் 5 போச்சுன்னா 5 10ல் 8 போச்சுன்னா எவ்வளோ 2. ஸோ நமக்கு தனி வட்டி எவ்வளோ 2,550. இதுதான் தனி வட்டி. கரெக்டாக? ஸோ 2,550 தனி வட்டி. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஈக்குவல் டு நமக்கு வந்து அசல் எவ்வளோன்னு பாருங்கள். அசல் பார்த்திங்கன்னா 8,500 இன்ட்டு எண் எவ்வளோ 3 ஆண்டுகள் இன்ட்டு 6 தான் கண்டுபிடிக்க போகிறோம் பை 100. ஸோ அடுத்து பாருங்கள், 6 மட்டும் இங்கிட்டு வச்சுக்கிட்டு மீதி எல்லாமே அங்கிட்டு கொண்டு போக போகிறோம். 2,550 இன்ட்டு 100 பை
8500 இன்ட்டு 3 இங்கிட்டு 6 இருக்குது. ஸோ இப்போ அடிச்சு போட்டால் ஆன்சர் கிடச்சிருமா? 2 0க்கு 2 0 அடி ஆயிரும். ஸோ அடுத்து பாருங்கள், இது எத்தனை அடிக்கலாம்? 5ஆல் அடிக்கலாமா? ஓரஞ்சு 5 மீதி 3 7 5 35. இதை அடிச்சிங்கன்னா 5 5 25 ஓரஞ்சு 5 மீதி 0. எத்தனை? 5ஆல் அடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு ஓரஞ்சு 5 மீதி 3 இருக்கும். 17 5 அதாவது 7 5 35 வரும். ஸோ 17 5 85ன்ற மாதிரி வரும். ஸோ அடுத்து 2250 அடிக்கிறோம். ஸோ இதை அடிச்சிங்கன்னா இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 25. அடுத்து இந்த அடிக்கிறோம் ஓரஞ்சு 5 இந்த 0 வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ அடுத்து எதால் அடிக்கலாம்? 3ஆல் அடிக்கலாமா? 1 3 3 இதை அடிச்சிங்கன்னா 2 3 6 போயிடும். ஸோ அப்போ 1 3 3 மீதி 2 7 3 21 வரும். கரெக்டாக 7 3 21 அந்த 0 அப்படியே வந்துடும். ஸோ அடுத்து என்னது? மீதி 17 தான் இருக்குது. அப்போ இது வந்து பகா எண். ஸோ அப்போ நம்ம என்னது? 17ஆல் தான் அடிச்சாகணும். கரெக்டாக? ஸோ அப்போ ஒரு 17 17 ஒரு 17 17ன்னு அடிச்சிடுறோம். அப்போ மீதி என்னது? 10. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குது? 10 கிடச்சிருக்கு. கரெக்டாக? ஸோ அப்போ நமக்கு 6 என்னது? 10%. ஸோ ஆன்சர் கரெக்டு. அஞ்சாவது சம் பாருங்கள், ரொம்ப முக்கியமான சம். நிறையா பேத்துக்கு பார்த்திங்கன்னா அடித்து போடுறதுல தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அடித்து போடுறத தெளிவாக கவனமாக அடித்து போடணும். சரிங்களா? ஸோ அஞ்சாவது சம் பார்க்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆண்டுக்கு 13% வட்டி வீதத்தில். ஸோ 13%. அப்போ என்னது? 6 கொடுத்துட்டாங்க. ஒரு தொகை 16,500 ஸோ அப்போ என்னது? பியும் கொடுத்துட்டாங்க. பி எவ்வளோ? 16,500. எத்தனை ஆண்டுகளில் 22,935 மாறும்? ஸோ ஏவும் கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? எண்ணு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எண்ணு கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நம்ம எஸ்ஐ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா தான் நம்மளால் அதை போய் பிரதிக்கிட்டு நம்ம வந்து எண் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக என்ன பண்ணலாம்? மொத்த தொகையிலேருந்து நம்ம வந்து அசலை கழிச்சிடலாமா? ஸோ கழிச்சா என்ன வரும்னு பாருங்கள். 16,500 முதல்ல மொத்த தொகை எழுதிக்குவோம். 22,935 அதில் 16,500 வந்து நம்ம வந்து கழிக்கணும். கரெக்டாக? ஸோ கழிச்சா என்ன வரும்னு பாருங்கள். 5 3 9ல் 5 போச்சுன்னா 4 12ல் 6 போச்சுன்னா 6. ஸோ என்னது? 6,435 வருது. ஸோ இதை போய் பிரதிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா? இங்கே பாருங்கள், 6,435 ஈக்குவல்ட்டு அசல் எவ்வளோ? 16,500. ஸோ இது வந்து நான் அழிச்சிக்கிறேன். 16,500 இன்ட்டு எண்ணு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 6 எவ்வளோ? 6 பார்த்திங்கன்னா 13%. 6 எவ்வளோ? 13% பை 100. ஸோ இப்போ நம்ம என்னது? எண்ணெய் மட்டும் இங்கிட்ட வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போகிறோம். 6,435 இன்ட்டு 100 பை 16,500 இன்ட்டு 13%. ஸோ இப்போ இந்த 2 0க்கும் இந்த 2 0க்கும் அடியாயிரும். கரெக்டாக? ஸோ அடுத்து பாருங்கள், 5ஆல் அடிக்கலாமா? இது 5ஆல் அடிச்சிங்கன்னா 3 15ன்னு வரும். மீதி 1 3 15ன்னு வரும். ஸோ இதை அடிச்சிங்கன்னா ஓரஞ்சு 5 மீதி 1 ஈரஞ்சா 10 மீதி 4 8 5 40 மீதி 3 7 5 35ன்னு வரும். ஸோ அடுத்து எத்தனால் அடிக்கலாம்? 13ஆல் அடிக்கலாம். சரிங்களா? 13ல் ஃபஸ்ட்டு 12 வந்து அடங்காது. அதனால் 3 நம்பர் எடுத்துக்கோங்க. 128 எடுத்துக்கோங்க. 13ல் எத்தனை 128 இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அங்கே இப்போ கடைசியாக 8 இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன போட்டால் 8 வரணும்னு பார்க்கணும். ஸோ கடைசியாக 7 இருக்குன்றனால
அப்போ நமக்கு மீதி வரணும். மீதி வந்தால் தான் இது பண்ண முடியும். ஸோ 10 போட்டால் 130 போயிருச்சு. கரெக்டாக 13 10 எவ்வளோ 130. அப்போ 128 தான் வரும். அப்போ அதுக்கு முன்னாடி 9 தான் போடணும். ஸோ 9 27 மீதி 2 9 9 9 2 எவ்வளோ 11 117. ஸோ அப்போ 13 9 எவ்வளோ 117 வருதா? என்னது 13 9 எவ்வளோ வருது 117. ஸோ அப்போ நம்ம மீதி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 128ல் 117 போச்சுன்னா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 8ல் 7 போச்சுன்னா 1, 2ல் 1 போச்சுன்னா 1. அப்போ மீதி 11 இருக்குது. ஸோ அந்த 11 இந்த 7 சேர்த்தா எவ்வளோ 117 வருதா? அப்போ நமக்கு ஈஸியாக வந்துருச்சா? ஸோ அப்போ 9 × 13 117. அப்போ 99. சரிங்களா? 99ஐயும் 13ஐயும் நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா 1287 வரும். சரிங்களா? ஸோ அப்போ 99 இருக்குது. ஸோ 13 அடி ஆயிடுச்சு. மீதி 33 இருக்குது. இதை அடிச்சிங்கன்னா 1 3 3 1 3 3ன்னு அடிக்கலாம். இதை அடிச்சிங்கன்னா 3 9 3 9. இதை 1 11 11 11 31ன்னு அடிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்னது 3 இயர்ஸ். சரிங்களா? எத்தனை ஆண்டுகள்? 3 வருஷம். ஸோ ரொம்ப ஈஸியாக, அதாவது அடித்து போடுறது தான் மெயின். இதில் நம்ம கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஆன்சர் நமக்கு தப்பாக போயிடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எதுவுமே ப்ராக்டிஸ் கொடுக்காம நானே எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஏன்னா டைம் இல்லை. நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்களாக நான் ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறத நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் மேக்ஸிமம் நான் எதுவுமே ஹோம்ஒர்க் சம் கொடுக்காம நானாகவே எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து பாருங்கள் 6வது சம் பாருங்கள். 6வது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சேம் அதே மாடல் சம் தான். ஸோ என்னது 6 கொடுத்துட்டாங்க 6%. இது என்னது பி கொடுத்துட்டாங்க. பி எவ்வளோ 17,800. ஏ கொடுத்துட்டாங்க எவ்வளோ 19,936ன்னு கொடுத்துட்டாங்க. என்ன தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு மொத்த தொகை எவ்வளோ 19,936. அதிலிருந்து அசலை கழிச்சிட்டோன்னா நமக்கு தனி வட்டி கிடச்சிரும். ஸோ 6 3 9ல் 8 போச்சுன்னா எவ்வளோ 1, 9ல் 7 போச்சுன்னா 2. அப்போ 2136 நமக்கு கிடச்சிருக்கு. என்னது தனி வட்டி கிடச்சிருக்கு. ஸோ இதை போய் பிரதிவிட்டோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா 2136. நான் டைரெக்டாக இது பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த ஸ்டெப்பை எழுதிக்கங்க. இங்கிட்டு கொண்டு வந்தால் என்ன வரும் 100 வருமா? பை என்னது அசல் எவ்வளோனா 17,800 இன்ட்டு 6 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6%. ஸோ ஒரு ஸ்டெப் முன்னாடி எழுதணும். நான் டைரெக்டாக எழுதியிருக்கேன். சரிங்களா? ஸோ 2 0க்கும் 2 0க்கும் அடியாயிரும். ஸோ இதை அடிச்சிங்கன்னா 2 6. இதை அடிச்சிங்கன்னா 1 2. ஸோ அடங்காது, அதனால் 0 போட்டுக்கோங்க. இப்போ 6 2 12 மீதி 1 8 2 16. ஸோ அடுத்து இதை அடிச்சிங்கன்னா 8 2 16 மீதி 1 9 2 18. இதை அடிச்சிங்கன்னா 5 2 10 2 6. 2 என்னது 6 4 2 8ன்னு வரும். கரெக்டாக 534 வரும். ஸோ இதை 3ஆல் அடித்து பாருங்கள். 1 3 3 534 அடிச்சிங்கன்னா 1 3 3 மீதி 2 7 3 21 மீதி 2 8 3 24. மீதி என்ன இருக்குது 89 இருக்குது 178 இருக்குது. டைரெக்டாக இதை 89ஆலே அடிக்கலாமா? ஒரு 89 இதில் எத்தனை 89 இருக்குதுன்னு பார்க்கணும். 178ல் எத்தனை 89 இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அப்போ அங்கே 9 இருக்குது, இங்கே கடைசியாக 8 இருக்குது. ஸோ அப்போ நமக்கு என்ன போட்டால் நமக்கு 8 வரும்னு பார்க்கணும். 2ஆல் போட்டாலே நமக்கு 8 வரும். கரெக்டாக 9 2 எவ்வளோ 18 மீதி 1 8 2 16 16 1 17. ஸோ 178 வந்துருச்சா? அப்போ 2 89 தான் 178. அப்போ நமக்கு ஆன்சர் என்னது எல்லாமே அடிபட்டுருச்சு. அப்போ ஆன்சர் நமக்கு 2. ஸோ 2 இயர்ஸ். ஸோ சம் ரொம்ப ஈஸியாக இருக்கா? நீங்கள் அடித்து போடுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடித்து போடுறதுல தப்பு பண்ணாமல் நீங்கள் அது ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். நீங்கள் டைரெக்டாக போய் எக்ஸாமில் அடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தப்பாக தான் வரும். நீங்கள் எந்த அளவுக்கு அடித்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்கும். ஸோ ஆன்சரும் கரெக்டாக வரும். சரிங்களா?
அடுத்து 7வது சம் பாருங்கள். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் பார்த்த சேம் மெத்தட் தான். ஸோ எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன், இங்கே பாருங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அசல் பார்த்தீங்கன்னா 48,000. ஸோ பி கொடுத்துட்டாங்க. 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின். ஸோ ஒன்று என்ன சொன்னேன் நான், இது வந்து ஒன்று எல்லாமே வருடமாக மாற்றிக்கோங்க, இல்லை மாதமாக மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி மாற்றிக்கோங்க. ஸோ நான் இப்போ மாதமாக மாற்றிக்கிறேன். ஸோ 2 ஆண்டுகள்னால் 12 + 12 24 மாதங்கள் வருது, ப்ளஸ் 3. அப்போ எவ்வளோ, 27/12ன்னு வரும். ஸோ இதை அடிச்சு போட்டிங்கன்னா 9 3 27, 4 3 12. ஸோ அப்போ என்னது 9/4. ஸோ அப்போ நமக்கு எண் எவ்வளோ, 9/4ன்னு கிடைக்கும். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. 55,560 இருந்தது எனில் வட்டி வீதம் 6 தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு மொத்த தொகையும் அசலையும் கழிச்சிட்டா நமக்கு வந்து என்னது, தனி வட்டி கிடச்சிரும். ஸோ 55,560 × 48,000 பை 065. 15ல் 8 போச்சுன்னா என்ன எவ்வளோ, 7. ஸோ 7,520. ஸோ இப்போ பிரதிடுவோமா, 7,560 ஈக்குவல் டு நமக்கு என்னது, அசல் எவ்வளோ 48,000 இன்ட்டு எண் எவ்வளோ 9/4ன்னு வருமா. ஸோ ஆல்ரெடி இங்கே என்னது ஒரு 100 இருக்கும். இன்ட்டு 6 தான் நமக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. கரெக்டாக. ஸோ அப்போ 6 மட்டும் இங்கிட்டு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இங்கிட்டு கொண்டு போயிடுவோமா. இன்ட்டு 100 இன்ட்டு பை 4, சாரி இன்ட்டு 4. ஸோ 48,000 இன்ட்டு, ஸோ என்ன இருக்குது மீதி 9 இருக்கும். ஸோ இதை அடிச்சு போட்டால் ஆன்சர் கிடச்சிருமா. 2 0க்கும் 2 0க்கும் அடியாயிரும். இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 அடியாயிரும். ஸோ அடுத்து இங்கே பாருங்கள், 1 நாள் 4, 1 நாள் 4, 2 நாள் 8. ஸோ அப்போ இங்கே 12 இருக்குது, இங்கே 9 இருக்குது. இது 9ஆல் டேரெக்டாக அடிக்கலாமா. 1 9 9. இதை அடிச்சிங்கன்னா 8 9 எவ்வளோ, 72 வரும். மீதி 3, 4 9 36. ஸோ இதை அடிக்கலாமா. இதை அடிச்சிங்கன்னா 6 2 எவ்வளோ, 12. 6 2 எவ்வளோ, 12. இதை அடிச்சிங்கன்னா 4 2 8, 2 4ன்னு அடிக்கலாம். ஸோ இதை எத்தனை நாள் அடிக்கலாம், 1 6 6, 6 7 எவ்வளோ 42ன்னு அடிக்கலாமா. சாரி 7 6 எவ்வளோ 42, 5 6 30, 6 6 36, 7 6 42. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்னது, 7%. ஸோ 7 6 எவ்வளோ 42. ஸோ ஈஸியாக இருக்கா சம். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மாதத்தில் கொடுத்துருப்பாங்க. அதே இது நாட்களில் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி போடலான்றதை நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம், சரிங்களா. ஸோ இதில் வந்து நாட்கள் வந்து இருக்காது. நாட்கள்னால் என்னது, இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் வந்து 73 இந்த 73ஆல் அந்த வாய்ப்பாடில் தான் வரும், சரிங்களா. ஸோ நாட்கள் பார்த்திங்கன்னா அதில் தான் வரும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டீட்டெயில், அதாவது நம்ம மாடல் படியே நடத்தி வந்து கொடுத்துருப்போம், சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் புக்கில் பார்த்திங்கன்னா சில மாடல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நடத்தும் போது எல்லா மாடலுமே நம்ம வந்து நடத்தியிருப்போம். ஸோ பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்ற ஒரு ப்ளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் போய் பாலமித்ர என்பிசி அகாடமி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளேலிஸ்ட்டுன்னு நீங்கள் அடித்தாலே உங்களுக்கு வரும். ஸோ இந்த இது ஃபுல்லாக நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் போய் அதையும் ஒரு தடவை பார்த்துக்கங்க, சரிங்களா. அதில் வந்து எல்லா மாடலுமே நடத்தியிருப்பேன். நீங்கள் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வீடியோவும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் கவர் ஆகும். ஸோ அதையும் ஓரளவு பார்த்து வச்சுக்கிறது நல்லது, சரிங்களா. ஸோ அதில் வந்து நாட்கள் வந்து வந்தால் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸோ அப்படின்ற மாதிரி நான் வந்து டீட்டெயில்டாக நடத்தியிருப்பேன். ஸோ அதையும் பார்த்துக்கங்க. ஸோ எக்ஸ்ட்ரா சம் மாடலும் நிறையா நடத்தியிருப்பேன். நம்ம இதில் பார்க்க போகிறது முழுக்க ஸ்கூல் புக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் நடத்திக்கிட்டு இருக்கோம், சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் எவ்வளோ எண், 3 ஆண்டுகளில் எண் கொடுத்துட்டாங்க. 12%. ஸோ 6ம் கொடுத்துட்டாங்க. தொகை எவ்வளோ 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ ஒரு தொகையானது, அதாவது மொத்த தொகையும் கொடுத்துட்டாங்க. இது ஏற்கனவே நம்ம வந்து போன வீடியோலேயும் இந்த மாடல் பார்த்துருப்போம். அதாவது மொத்த தொகை கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். என்னது, P + I. ஸோ I என்னது, P + PNR/100. இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா. இந்த மாடலை வச்சு நம்ம போன வீடியோவில் வந்து ஒரு சம் பார்த்துருப்போம். ஸோ எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ என்னது, நம்ம வந்து இந்த இதில் போய் அப்படியே பிரதியிட போகிறோம். P
இன்ட்டு n எவ்வளோ, n பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் இன்ட்டு 6 எவ்வளோ 12%. ஸோ இதை எப்படி போடுறதுன்னு பாருங்கள். அடித்து போடலாமா? I 2 10, இது அடிச்சிங்கன்னா 6 2 12, இது அடிச்சிங்கன்னா 2 6, இது அடிச்சிங்கன்னா 25ன்னு வருமா? ஸோ இந்த 3 கொண்டு போய் இங்கே இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. ஸோ 3 9. ஸோ இந்த 9 போய் இந்த பியோட பெருக்கிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ எப்படி வருதுன்னு பாருங்கள். இங்கிட்டு மொத்த தொகை, ஸோ மொத்த தொகை என்ன கொடுத்துருக்காங்க? 17,000. 17,000 இந்த 25 நம்ம இங்கே 25 இருந்துச்சா பையில். ஸோ இந்த 25 இங்கிட்டு கொண்டு வந்துடுறோம். கொண்டு வர்றப்போ பெருக்கலாக மாறிடும். ஸோ இங்கிட்டு மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் இந்த 9Pயை நம்ம வந்து பெருக்கிக்கிறோம். சரிங்களா? எவ்வளோ? 9Pயை வந்து நம்ம பெருக்கிக்கிறோம். சாரி, கூட்டலில் இருக்கனால 25 நம்ம கொண்டு வர முடியாது. பகுதியை சமப்படுத்திட்டு தான் கொண்டு வர முடியும். பை 25ன்னு இருக்குது. ஸோ அப்போ இதை கூட்ட போகிறோம். கூட்டுறப்ப என்னது? இங்கே இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ நம்ம 25ஆல் தான் இங்கேயும் பெருக்கணும். பெருக்கணும்னா என்ன வரும்? 25Pன்னு வருமா? பை 25ன்னு வரும். கரெக்டாக? ஸோ அப்போ 25 அதுக்கப்புறம் நம்ம இங்கிட்டு கொண்டு வந்துக்கலாம். இன்ட்டு 25. ஸோ இதை எப்படி போடலாம்? 25P ப்ளஸ் 9P கூட்டினா எவ்வளோ வரும்? 34Pன்னு வருமா? 25ஐயும் 9ஐயும் கூட்டினீங்கன்னா 34ன்னு வரும். சரிங்களா? 34Pன்னு வரும். அதில் இந்த இது பெருக்கல்ல இருக்கா அந்த P எங்கிட்டு இந்த 34 எங்கிட்டு கொண்டு வந்துடலாம். பிஎம் ஏன்னா நமக்கு தேவை P மட்டும்தான். ஸோ P எங்கிட்ட வச்சுக்கிட்டு இந்த 34 எங்கிட்டு கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து சுலபமாக இருக்கும். ஸோ அடித்து போடுறதுக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா? அதை அடித்து போட்டிங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அடித்து போடுவோமா? ஸோ 2ஆல் அடிக்கலாமா? 1 2 மீதி 1 7 2 14. ஸோ இது 2ஆல் அடிச்சிங்கன்னா 8 2 16 மீதி 1 I 2 10. ஸோ மீதி எத்தனை? 2 0 இருக்குமா? ஸோ இது எத்தனை? பகா எண். ஸோ அப்போ 17ஆல் தான் அடிக்க முடியும். ஸோ ஒரு 17 17 I 17 85ன்னு வரும். ஸோ டவுட் இருந்தாங்க பாருங்கள். 17 5ஆல் போட்டிங்கன்னா 7 5 35 மீதி 1 1 5 5 3 8. ஸோ 85 வந்துருச்சா? ஸோ அப்போ நமக்கு மீதி என்ன இருக்குது? I 17 85. ஸோ மீதி 500 இருக்குது. ஸோ 500 இங்கே ஒரு 25 இருக்குது. ஸோ 500 இன்ட்டு 25ஐயும் பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அங்கே பாருங்கள் 500 இன்ட்டு 25 0 5 25. ஸோ இதை பெருக்குனிங்கன்னா 0 I 2 10. அப்போ 2ஐயும் கூட்டினீங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். 0 5 12. ஸோ 12,500. அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? 12,500. ஸோ சம் ரொம்ப ஈஸியாக இருக்கா? இந்த மாடல் சம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே போன வீடியோலேயே பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸியானதான். கொள்குறி வகை வினாக்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 ஈஸியானது. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு 4,500 அசலுக்கு, ஸோ 4,500 அசல் கொடுத்துட்டாங்க. மொத்த தொகை எவ்வளோ? 5,000 கிடைக்குதான். மொத்த தொகையும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனுடைய தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு என்னது எண்ணு வந்து நம்ம வந்து எண்ணும் கொடுக்கல, ஆறும் கொடுக்கல. ஸோ இந்த சம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சம். எண்ணும் கொடுக்கல, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு 4,500 அசலுக்கு மொத்த தொகை 5,000 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியானது தான். ரொம்ப கன்ஃபியூஸே நீங்கள் ஆக்கி தேவையில்லை. எண்ணு கொடுக்கலையே ஆறு கொடுக்கலையேன்னு கன்ஃபியூஸே ஆக்கி தேவையில்லை. நமக்கு தேவை தனி வட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆரோ எண்ணோ கேட்டிருந்தா தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகணும். தனி வட்டி கேட்டிருக்கனால இந்த மொத்த தொகையிலேருந்து நமக்கு அசலை கழிச்சா தனி வட்டி கிடச்சிட போகுது. ஸோ 5,000லேருந்து 4,500 கழிச்சா நமக்கு என்ன வரும்? 500 வரும். ஸோ அப்போ நமக்கு தனி வட்டி என்னது? 500. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கா? ஸோ அடுத்த சம் பாருங்கள். பின்வருவனவற்றுள் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 1000 அசலுக்காக பி கொடுத்துட்டாங்க, ஓராண்டுக்கு எண்ணு கொடுத்துட்டாங்க, 10% 6 கொடுத்துட்டாங்க. அப்போ தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன வரும்? 1000 இன்ட்டு எண் எவ்வளோ? ஓராண்டு இன்ட்டு 6 எவ்வளோ? 10/100ன்னு வரும். ஸோ இங்கே 2 0
இங்கே 2 ஜீரோ வந்து அடி ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன நமக்கு 100. ஆப்ஷன் 3. அடுத்த சம் பாருங்கள். பின்வரும் வட்டி வீதத்தில் எது 2000 அசலுக்காக ஓராண்டுக்கு 200 தனிவட்டியாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ வட்டி வீதம் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. 2000 அசலுக்கு பி நமக்கு வந்து தெரியும். அடுத்து எண் கொடுத்துருக்காங்க, தனிவட்டியும் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள் 200 இன்ட்டு எண் 200 ஈக்குவல் டு பி எவ்வளோ 2000 இன்ட்டு என் எவ்வளோ ஓராண்டு இன்ட்டு 6 தான் நம்மள்ட்ட கொஷின் கேட்டிருக்காங்க பை 100. ஸோ 6 மட்டும் இங்கிட்ட வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் இங்கிட்டு கொண்டு வந்துடுவோமா. 200 இன்ட்டு 100 இங்கே எவ்வளோ இருக்குது 2000 இன்ட்டு இது 1. ஸோ இருந்தாலும் ஒன்று தான், இல்லாமல் இருந்தாலும் ஒன்று தான். ஸோ அடித்து போட்டால் 2 ஜீரோ, இங்கே 2 ஜீரோ அடி ஆயிரும், இந்த 1 ஜீரோ, இந்த 1 ஜீரோ அடி ஆயிரும். 2 2 2 20. ஸோ அப்போ நமக்கு தனி வெட்டி எவ்வளோ, வட்டி வீதம் எவ்வளோ 10%. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கா. மேக்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா, ரொம்பலாம் ஃபீல் பண்ணி கவலைப்படாதீங்க. அதாவது நீங்கள் ஓரளவு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் சம்ஸ் மட்டுமாவது பார்த்துட்டு போங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸே சுத்தமாக வராது, அதனால் மேக்ஸே பார்த்துட்டு போக மாட்டேன்னு ரொம்ப கவலையில் இருப்பாங்க. சரிங்களா, நீங்கள் ஸ்கூல் புக் சம்ஸை மட்டும் பார்த்துருப்பாங்க. ஸ்கூல் புக் சம்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது 2 மட்டும் நீங்கள் வந்து திரும்ப 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 போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. நிறையா மாடல் இருக்கேன்னு நீங்கள் மாடலை தேடி ஓட ஓட இருக்கிறத இழக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் முதல்ல இருக்கிறத படிங்க. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குன்றனால இருக்கிறத முதல்ல படிங்க. சரிங்களா, இதை பார்த்தீங்கனாலே நீங்கள் 25க்கு 22 கொஸ்டின் போட்டுருவீங்க. இந்த அளவுக்கு போட்டால் பத்தலையா என்ன, உங்களுக்கு மேக்ஸே வராதுன்னு நினைக்கிறவங்க 25க்கு 22 கொஸ்டின் போட்டால் உங்களுக்கு பரவாயில்ல தானே. ஸோ அதனால் மேக்ஸு சுத்தமாக வராதுன்றவங்க இதை மட்டும் திருப்பி திருப்பி நீங்கள் ரிப்பீட் பண்ணி போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. வேறு எந்த எக்ஸ்ட்ரா மாடலும் நீங்கள் பார்க்கவே வேணாம். சரிங்களா, அடுத்த சம் பாருங்கள். ஸோ இந்த சம் வந்து நீங்கள் தான் போட போகிறீங்க. சேம் அதே மாடல் தான், ஒரே சம்மை போட்டு போட்டு ரொம்ப போர் அடிக்குது. ஸோ நீங்களும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ தெரிலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியலன்னு சொன்னதெல்லாம் நான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த சம்முக்கு போகிறேன். சரிங்களா, ஸோ அங்கே பாருங்கள். ஸ்டீஃபன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் எவ்வளோ 10,000, 10,000ன்றது என்னது நமக்கு வந்து பி, 10,000ஐ 2% தனிவட்டி வீதத்தில், ஸோ என்னது 6 கொடுத்துட்டாங்க. முதலீடு செய்தார் எனில் 4 ஆண்டுகளின் முடிவில், ஸோ எண்ணும் கொடுத்துட்டாங்க. அவர் பெறும் தனிவட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பி கொடுத்துட்டாங்க, எண்ணு கொடுத்துட்டாங்க, 6 கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, தனிவட்டி. அப்போ பிஎன்ஆர் பை 100ல் பிரதிட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ரொம்ப ஈஸியான மாடல் தான். சரிங்களா, ஸோ ஆன்சரும் இங்கே வந்து கொடுத்துட்டேன். எவ்வளோ 800 வருது. ஸோ இந்த 800 வருதா வரலையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ தெரிலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம்மும் நீங்கள் தான் போட போகிறீங்க. ஸோ ரொம்ப ஈஸியான சம், அதே மாடல் தான். சரிங்களா, என்னது 15,000, 15,000ன்றது என்னது பி, 6ன்றது என்னது 10%. இந்த 9,000 கடனை, ஸோ இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து நமக்கு புரியாத மாதிரி கொடுத்துருக்காங்க. 9,000ஐ கடனை முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார். ஸோ அப்போ 9,000ன்றது என்னது நமக்கு தனி வட்டி. சரிங்களா, கடனை முடிக்கிற நேரத்தில் அந்த வட்டியை செலுத்தியிருக்காரு, தனி வட்டியை செலுத்தியிருக்கார். சரிங்களா, வட்டினாலே என்னது தனி வட்டி தான். ஸோ அப்போ நமக்கு பி கொடுத்துட்டாங்க, 6 கொடுத்துட்டாங்க, எஸ்ஐயும் கொடுத்துட்டாங்க, என்ன கொடுக்கல, எண்ணு கொடுக்கல. சரிங்களா, அதுக்கு பதில் தான் நமக்கு தனி வெட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு எண்ணு தான் கொஷின் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த 3ஐ பிரதிட்டாலே நமக்கு வந்து எண்ணு கிடச்சிருமா. ஸோ இதுவும் நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் என்னன்னு சொல்ல போகிறீங்க. சரிங்களா, ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சம். ஸோ அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடல். ஸோ இந்த சம் வந்து நானே நடத்துகிறேன், எப்படி நல்லா கவனமாக பாருங்கள். ஸோ ரொம்ப முக்கியமான மாடல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க, இதில் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 3000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% என வழங்கப்படும் தனிவட்டியானது 4000 அசலுக்கு ஆண்டுக்கு 12% என 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தனிவட்டிக்கு நிகராகும் காலம் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 2 ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வர்ற தனி வெட்டி நிகராகும், அதாவது சமோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ காலம் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். சரிங்களா, எண்ணு எவ்வளோ அதை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத P1ன்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வட்டி வீதத்தை R1ன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா, ஸோ அடுத்தது இதை P2ன்னு வச்சுக்கிறோம். இந்த சதவீதத்தை R2ன்னு வச்சுக்கிறோம். இதை வந்து
N2ன்னு வச்சுக்கிறோம். ஸோ நமக்கு என்னது N1 தான் அப்போ கொஸ்டினாக கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இதை எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம நிகராகுன்றனால 2 ஃபார்முலா, அதாவது ஒரே ஃபார்முலா தான் 2 தடவை எழுதி யூஸ் பண்ண போகிறோம். P1 R1 N1 by 100. ஏன்னா வட்டி வீதம் நிகராகும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, அதனால் ஈக்குவல் டு போட்டுக்கிறோம். P2 R2 N2 by 100. ஸோ இதில் போய் நம்ம அந்த எழுதி வச்சுருக்கோம்ல, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பிரதிட்டோம்னா நமக்கு N1 தான் தெரியாது, மற்ற எல்லா வேல்யூமே தெரியும். அப்படின்றப்ப நம்ம அடித்து போட்டோம்னா நமக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் கிடச்சிரும். இங்கே பாருங்கள், P1 எவ்வளோ 3000 இன்ட்டு R1 எவ்வளோ, R1 பார்த்திங்கன்னா 8% by 100. இங்கே என்ன தெரியாது, N1 தெரியாது. கரெக்டாக? ஸோ ஈக்குவல் டு அடுத்து P2 என்னதுன்னு பாருங்கள். P2 பார்த்திங்கன்னா 4000 இன்ட்டு R2 எவ்வளோ 12% இன்ட்டு N எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகள். N எவ்வளோ 4 ஆண்டுகள் by 100. ஸோ நீங்கள் இப்படியேவும் அடித்து போடலாம், இல்லை N1 மட்டும் இங்கிட்டு வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ கொண்டு போயிடுவோமா? N1 ஈக்குவல் டு, ஸோ அப்போ இங்கே பெருக்கல்ல இருக்கிறதெல்லாம் அங்கே வகுத்தலில் போகுமா? ஸோ முதல்ல இங்கே மேலே இருக்கிறத எழுதிக்குவோம். 4000 இன்ட்டு 12 இன்ட்டு 4 இன்ட்டு இந்த இது வகுத்தலில் இருக்குது. ஸோ அங்கிட்டு போகும்போது என்னது பெருக்கல்ல போகும், அப்போ 100 இருக்கும். பை இங்கே என்ன இருக்கும்னா 3000 இன்ட்டு 8, இது மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ அடிச்சு போடுங்க. இந்த 3 0க்கும் இந்த 3 0க்கும் அடி ஆயிருமா? கரெக்டாக? ஸோ இங்கே ஒரு 100 இருக்கோ, ஸோ இந்த 100க்கும் இந்த 100க்கும் அடி ஆயிரும். சரிங்களா? அடுத்து மீதி இருக்குது என்னது 12 இன்ட்டு 4 இருக்குது. இங்கே வந்து 8 3 இருக்குது. இந்த 3 அடிக்கலாமா? 1 3 3 4 3 12. ஸோ இதை அடிச்சிங்கன்னா 1 நாள் 4 2 நாள் 8ன்னு அடிக்கலாம். இதை அடிச்சிங்கன்னா 1 2 2 4ன்னு அடிக்கலாம். சரிங்களா? ஸோ எல்லாமே அடிச்சிட்டோமா? இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ 4 2 8. அப்போ நமக்கு ஆன்சர் என்னது 8 இயர்ஸ். ஸோ சம் ரொம்ப ஈஸியாக இருக்கா? நீங்கள் புரிஞ்சுக்கிற வரைக்கும் சம் ரொம்ப 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 ஈஸி தான். சரிங்களா? ஸோ அடுத்த சம் பாருங்கள். ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில், ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில், ஸோ அங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 2 ஆண்டு, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2 ஆண்டுகளில் என்ன கொடுத்துட்டாங்க, 6200 ஆகவும், ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் 6200 எனவும் 3 ஆண்டுகளில் 6800 எனவும் உயர்கிறது எனில் அந்த தொகையையும் வட்டி வீதத்தையும் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 2 வருஷத்தில் எவ்வளோ 6200 மாறுதான், 3 வருஷத்தில் எவ்வளவா மாறுதான் 6800 மாறுதான். அப்போ இது ரெண்டையும் கழிச்சா நமக்கு ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோன்றது தெரிஞ்சிருமா? ஸோ இந்த சம்மும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ சம்மை பார்த்து நீங்கள் என்றைக்குமே வந்து பயப்படக்கூடாது. சம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால் சம்மை பார்த்தலாம் ரொம்ப பெருசாலாம் பயப்படாதீங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் எப்படி போடலான்னு பாருங்கள். ஸோ நமக்கு ஒரு வருஷத்துக்கான வட்டி கிடச்சிருமா? ஸோ 800ல் 200 போச்சுன்னா எவ்வளோ 600 வருமா? ஸோ அப்போ நமக்கு ஒரு வருஷத்துக்கான வட்டி தெரிஞ்சிடும். கரெக்டாக? நமக்கு ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ 600 ரூபா. ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த தொகையையும் வட்டி வீதமும் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு வருஷத்துக்கான வட்டி கிடச்சிருச்சு.
நமக்கு ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ 600ன்னு கிடச்சிருச்சு. ஸோ அதை போய் நம்ம பிரதிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது என்னது, மொத்த தொகை தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. 2 வருஷத்தில் 6200 மாறுது, 3 வருஷத்தில் 6800 மாறுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த தொகை அதாவது அசலையும் வட்டி வீதம் என்னது 6ஐயும் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், அப்போ நமக்கு வந்து வட்டி வீதம் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம முதல்ல என்ன எடுத்துக்குவோம், ஏ வந்து நமக்கு தெரியும். ஸோ அப்போ ஏ தெரியும்னா இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு ஏ தெரியும் கரெக்டாக. ஏ எவ்வளோ, 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது, 6200 ஒன்று இருக்குது, 6800 இருக்குது. எதில் போய் நீங்கள் பிரதியிட்டாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஏ தெரியும்னா ஏ என்னது, பி ப்ளஸ் ஐ சேர்ந்தது தான் ஏ கரெக்டாக. இப்போ நமக்கு வந்து என்ன தெரியணும், பி தெரியணும். அப்போ நம்ம பியை மட்டும் இங்கிட்ட வச்சுக்கிட்டு இந்த இதை இங்கிட்டு கொண்டு போயிடலாமா. அப்போ பி = ஏ மைனஸ் ஐ. ஏல அதாவது மொத்த தொகையிலேருந்து தனி வெட்டியை கழிச்சிட்டோன்னா நமக்கு பி கிடச்சிருமா கரெக்டாக. அப்போ இதை வந்து நம்ம எதில் வேணாலும் பிரதியிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயே பிரதியிடுவோமா. எதில் பிரதியிட்டாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும் சரிங்களா. அப்போ 6200ன்னு இருக்குது. 6200னா எத்தனை வருஷத்தில், 2 வருஷத்தில். இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு வருஷத்துக்கானது கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு வருஷத்துக்கு 600 ரூபானா 2 வருஷத்துக்கு எவ்வளோ வரும், 1200 வருமா வட்டி. ஸோ இதில் போய் நம்ம பெருக்கிக்க போகிறோம் அவ்வளோதான். ஒரு வருஷத்துக்கு 600 ரூபானா 2 வருஷத்துக்கு எவ்வளோ வரும், 1200 வரும். அப்போ நம்ம 2 வருஷத்துக்கு அதாவது நமக்கு என்னது 2 வருஷத்துக்கு 6200. அப்போ 6200லேருந்து 6200ன்றது அசல் சரிங்களா, அதை மறந்துடக்கூடாது. இங்கே பாருங்கள், பி = ஏ மைனஸ் ஐ. ஸோ ஏ எவ்வளோ, 6200. அதோட மைனஸ் என்னது, 2 வருஷத்துக்கானது தான் மைனஸ் பண்ணணும். ஒரு வருஷத்தோட தான் நீங்கள் மைனஸ் பண்ணிடக்கூடாது. 1200 மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது, 5000 வருது. அப்போ நமக்கு பி எவ்வளோ, நமக்கு வந்து பி கண்டுபிடிச்சிட்டோம். பி எவ்வளோ, 5000. ஸோ அதை போய் நீங்கள் பிஎன்ஆர் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து வட்டி வீதம் கிடச்சிரும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ஒரு வருஷத்துக்கானது கிடச்சிருச்சு. அதே இது நீங்கள் இப்போ 2வது ஸ்டேட்மெண்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குமான்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும் சரிங்களா. இப்போ பிரதிட்டு பாருங்கள் ஆன்சர் கிடைக்குமானே. ஸோ இப்போ என்னது, பி எவ்வளோ, 6800. ஸோ அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு பார்த்தோமா. அப்போ 3 வருஷத்துக்குனா 600, ஒரு வருஷத்துக்கு 600னா 3 வருஷத்துக்கு எவ்வளோ, 1800 வரும். அப்போ 1800 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 5000 கிடச்சிரும் சரிங்களா. ஸோ எப்படி கழிச்சாலும் நீங்கள் வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டில் எதில் போய் நீங்கள் கழிச்சாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் பி கிடச்சிட்டாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த ஃபார்முலா பிரதிட்டு நீங்கள் வந்து 6 கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், PNR/100 தான் ஃபார்முலாவா. பி எவ்வளோ, 5000 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இன்ட்டு என் எவ்வளோ, நீங்கள் எதில் பிரதிடுறீங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டே எடுத்துக்குவோமா. என் எவ்வளோனா 2 ஆண்டுகள். இன்ட்டு 6 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பை 100 கரெக்டாக. இங்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐ எவ்வளோ கண்டுபிடிச்சிருந்தோம், 1200. ஏன்னா 2 வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 600, 2 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ, 1200. ஸோ இப்போ 6 மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே நம்ம அந்த சைடு கொண்டு வர போகிறோம் சரிங்களா. ஸோ கொண்டு போனால் என்ன அப்புறம் இங்கிட்டு இருக்க 100 அங்கிட்டு போகும். 1200 × 100 பை 5000 × 2ன்னு வரும். ஸோ அடிச்சு போட்டால் ஆன்சர் கிடச்சிருமா. 3 0க்கு இந்த 3 0 அடியாயிரும். 1 5 5 இதை அடிச்சிங்கன்னா 2 5 10 மீதி 2 4 5 20ன்னு கிடைக்கும். இதை அடிச்சிங்கன்னா 1 2 12 2 24ன்னு வரும். ஸோ அப்போ நமக்கு 6 எவ்வளோ, 12%. மொத்த தொகை எவ்வளோ கண்டுபிடிச்சோம், பி எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 5000 கண்டுபிடிச்சோம் கரெக்டாக. 6 எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 12% கண்டுபிடிச்சோம். ஸோ இதுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் சம்மு புரிஞ்சுக்கிட்டு அதை 1க்கு 2 தடவை வாசித்து பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப 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 ஈஸியாக தான் இருக்கும் சம் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், கடனாக வழங்கப்பட்ட அசல் 46900க்கு என்னது, கடனாக வழங்கப்பட்ட அசல் 46900க்கு 2 ஆண்டுகளுக்கு பின் தனிவட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை எவ்வளோனா 53466ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது என்னது, மொத்த தொகை. அசல் கொடுத்துட்டாங்க, எண்ணு கொடுத்துட்டாங்க. ஸோ எனில் வட்டி வீதம் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ மொத்த தொகையிலேருந்து நமக்கு அசலை கழிச்சிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா. 53466
466 46,900. ஸோ 6 14 9 போச்சுன்னா எவ்வளோ? 14 9 போச்சுன்னா 5, 12 6 போச்சுன்னா எவ்வளோ? 6. 6,566 தான் நமக்கு வட்டி. ஸோ இதை போய் நம்ம பிரதிவிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா? ஸோ இங்கே பாருங்கள், 6,566 ஈக்குவல் டு 46,900 இன்ட்டு 2 இன்ட்டு R/100. ஸோ 6 மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே இங்கிட்டு கொண்டு போயிடுவோமா? 6,566 இன்ட்டு 100 பை 46,900 இன்ட்டு 2. ஸோ இந்த 2 ஜீரோவுக்கும் இந்த 2 ஜீரோவுக்கும் அடியாயிரும். ஸோ மீதி என்னது? இதை மட்டும் நமக்கு அடித்து போட்டால் ஆன்சர் கிடச்சிரும். 2 இதை அடிச்சிங்கன்னா 3 6, 2 4, மீதி 1, 8 16, 3 6ன்னு கிடச்சிரும். ஸோ இதை அடுத்து 3ஆல் அடிக்கலாம். ஸோ அடித்து போட்டால் எவ்வளோ ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 7% வரும். சரிங்களா? ஸோ இதை அடித்து போட்டால் ஆன்சர் கரெக்டாக வருதான்னு சொல்லுங்கள். 7% வரும். சரிங்களா? ஸோ அடுத்த சம் பார்க்கலாமா? இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு 5,000 2 ஆண்டுகளுக்கும் சார்லஸ் என்பவருக்கு 3,000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனிவட்டி வீதத்தில் வழங்கினார். ஆக மொத்தமாக 2,200 வட்டியாக அருள் பெற்றார் எனில் வட்டி வீதத்தை காண்கின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த சம்மும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்டடாக தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம்மை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு தடவைக்கு 2 தடவை வாஸ்து பார்த்தா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம் வந்து புரியும். சரிங்களா? ஏன்னா சம் வந்து கொஞ்சம் ட்விஸ்டடாக தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை. சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் எடுத்து எழுதுனீங்கனாலே உங்களுக்கு சம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 5,000 அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு 5,000 2 ஆண்டுகளுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு n = 2 ஆண்டுகள். அடுத்து சார்லஸ் என்பவருக்கு எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க? சார்லஸ் என்பவருக்கு பார்த்திங்கன்னா 4 வருஷத்துக்கு கொடுத்துருப்பாரு. சரிங்களா? சார்லஸ் என்பவருக்கு 4 வருஷத்துக்கு கொடுத்துருப்பாரு. இவருக்கு பார்த்திங்கன்னா 5,000 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்காரு. சார்லஸ் என்பவருக்கு 4 ஆண்டுகளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காருன்னா 3,000 கொடுத்துருப்பாரு. கரெக்டாக? 4 ஆண்டுகளுக்கு 3,000 கொடுத்துருப்பாரு. ஸோ 2 பேருமே என்னது ஒரே வட்டி வீதத்தில் வழங்கியிருக்காரு. ஸோ 2க்குமே பார்த்திங்கன்னா வட்டி வீதம், அதாவது ஒரே தனி வட்டி வீதத்தில் வழங்கியிருக்காரு. 2க்குமே பார்த்திங்கன்னா ஆர் வந்து சமமாக தான் வழங்கியிருக்காரு. சரிங்களா? ஒரே தனி வட்டி வீதத்தில் தான் வழங்கியிருக்காரு. ஸோ ஆக மொத்தமாக 2 பேருமே சேர்த்து எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. 2,200 வந்து அருள் வந்து பெற்றார். அதாவது வட்டியாக எவ்வளோ வந்து வட்டியாக பெற்றிருக்காராம் 2 பேருமே சேர்த்து. சரிங்களா? ஆக மொத்தமாக எவ்வளோ? 2,200 வந்து அவர் வந்து தனி வட்டியாக பெற்றிருக்காரு. ஸோ அப்போ எனில் வட்டி வீதம் வந்து என்னன்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆர் என்னது? ஆர் தான் என்னன்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே பி, இதுவுமே பி. சரிங்களா? ஸோ இப்போ எப்படி சம் போடலான்றதை பார்க்கலாமா? ஸோ எப்படி போடுறதுன்னு பாருங்கள். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கனால இதை N1 இதை N2ன்னு வச்சுக்குவோம். இதை வந்து P1 இதை P2ன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? 2க்குமே பார்த்திங்கன்னா தனி வட்டி வந்து சமம் தான். ஸோ அப்போ எப்படி எழுதலான்னு பாருங்கள். 2க்குமே தனி வட்டி சமம்ன்றனால I. சரிங்களா? இப்போ 2க்குமே பொதுவானதுன்றனால நம்ம 2யுமே வந்து ஒன்றா எடுத்துக்கிறோம். 2க்குமே தனித்தனியாக இருந்தால் நம்ம இதைப்படி யூஸ் பண்ண முடியாது. P1 N1 R1 எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ by 100 ப்ளஸ், ஏன் ப்ளஸ் பண்ணுறோம்னா 2மே பார்த்திங்கன்னா நமக்கு சேர்த்து தான் நமக்கு வந்து ஆர் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். 2க்குமே வந்து சமோன்னு தான் சொல்லியிருக்காங்க. 2 பேர்த்துக்கும் ஒன்றா தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரே அமௌண்ட்டு ஒரே இதுக்கு தனி 2யுமே கூட்டினா நமக்கு என்ன வருன்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், P2 N2 R2 by 100. ஸோ இதில் போய் பிரதிட்டாலே நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ தனி வெட்டி எவ்வளோ? 2,200ன்றது தான் தனி வெட்டி. P1 என்னன்னு பார்த்தீங்கன்னா 5,000 இன்ட்டு N1 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு நமக்கு 6 அப்படியே வந்துடும் by 100 ப்ளஸ்
இதில் என்ன வருதுன்னு பாருங்கள். இதில் P2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3000 வந்து கொடுத்துருப்பாங்க. இன்ட்டு n எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு R வந்து நமக்கு அப்படியே வரும் பை 100. ஸோ இப்போ நமக்கு வந்து அடிச்சு போடுவோமா, இந்த 2 ஜீரோவுக்கும் இந்த 2 ஜீரோவுக்கு அடியாயிரும், இந்த 2 ஜீரோவுக்கும் இந்த 2 ஜீரோவுக்கும் அடியாயிரும். ஸோ இப்போ இதை நீங்கள் பெருக்கி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ பெருக்குவோமா, மேலே இது பண்ணிக்குவோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குன்னா 50 இருக்குது, இங்கே என்னென்னா 2 இன்ட்டு 6 இது 3ஐயும் பெருக்குங்க. 50 இன்ட்டு 2ஐயும் பெருக்குனீங்கன்னா ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2200 இருக்குது. 50ஐயும் 2ஐயும் பெருக்குனீங்கன்னா 106ன்னு வரும். ப்ளஸ் இங்கே பெருக்குனீங்கன்னா 30 இன்ட்டு 4ஐயும் பெருக்குனீங்கன்னா என்ன வரும், 3 12 120 வரும். சரிங்களா, 120 6ன்னு வரும். கரெக்டாக 120 6ன்னு வரும். ஸோ உங்ககிட்ட என்ன இருக்குது 2200. ஸோ உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 106 ப்ளஸ் 120ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை வந்து நமக்கு வந்து என்னது ஈஸியாக கூட்டலாமா, ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு பகுதின்ற வேலையே கிடையாது. அப்போ 100 6ம் 120 6ம் கூட்டினா என்ன வரும், 220 வருமா. 2200 ஈக்குவல் டு 220 6ன்னு வரும். ஸோ அப்போ 6 மட்டும் இங்கிட்டு வச்சுக்கிட்டு 220 இந்த சைடு கொண்டு போயிடலாம். 1 0 அடியாயிரும். 22 22 22 22. அப்போ நமக்கு ஆன்சர் என்னது 10%. ஸோ சம் ரொம்ப ஈஸியாக இருக்கா, சம்மை புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் போடணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம், நம்மளும் எப்படி வேணாலும் எவ்வளோ சம்ஸ் வேணாலும் போட்டுக்கிட்டே போகலாம். சரிங்களா, அதனால தான் உங்களை ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸை மட்டுமாவது தெளிவாக பார்க்க சொன்னேன். சரிங்களா, ஏன்னா கிட்டத்தட்ட எத்தனை மாடல் வச்சு வேணாலும் நம்ம ஒரு 1000 சம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போடலாம். அதனால் நீங்கள் வந்து அவ்வளோலாம் பார்க்க தேவையில்லை. ஸ்கூல் புக்கில் இருக்கிற மாடல் சம்ஸை மட்டும் அந்த மாடலில் இருக்கிறத மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. சரிங்களா, ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் உங்களுக்கு வந்து கொஷினே ஃப்ரேம் பண்ணுவாங்க. வேறு எந்த மெத்தட்லேயும் உங்களுக்கு வந்து கொஷின் கேட்க மாட்டாங்க. ரொம்ப ட்விஸ்டடாலாம் உங்களுக்கு வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரியெல்லாம் கொஷின் கேட்க மாட்டாங்க. ஈஸியாக தான் கேட்பாங்க, நீங்களும் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ லாஸ்ட்டு சம்மு இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடியுது. வீடியோ ரொம்ப லென்த்தாக தான் இருக்குது, ஏன்னா 18 சம்முன்றனால கொஞ்சம் வந்து லென்த்தாக தான் போகும். ஸோ இந்த வீடியோவோட நமக்கு முடியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்ப்போம். சரிங்களா, ஸோ அடுத்த சம் பாருங்கள். ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதம் எவ்வளோன்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. 6 தான் கொஷின் கேட்டிருக்காங்க, எண்ணு கொடுத்துருக்காங்க, அது இத்தனை மடங்கு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணி தான் போடணும். சரிங்களா, நீங்கள் இந்த மாதிரி P=100ன்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லி போட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக வரும். ஸோ அப்படி வந்து நமக்கு வந்து போட தேவையில்லை. மேக்ஸிமம் இந்த மாடல் கொடுத்தாங்கன்னா 2 ஸ்டெப்பில் வந்து நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி அதாவது ஆண்டு கொடுத்துட்டு அது இத்தனை மடங்கு ஆகுது, ஸோ 6 கண்டுபிடிங்க. இல்லை 6 கொடுத்துட்டு அது இத்தனை மடங்கு ஆகுது, எண்ணு கண்டுபிடிங்க. இந்த 2 மாடல்லையும் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வந்து இந்த சம் வந்து 2 ஸ்டெப்பில் ஆன்சர் கொண்டு வந்துடுவீங்க. எப்படின்னு பாருங்கள். இப்போ நமக்கு என்னது எண்ணு தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, என்ன கேட்டிருக்காங்க 6 வந்து கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து லெஃப்ட் சைடு கொஸ்டினாக வச்சுக்கோங்க. சரிங்களா, என்ன கொடுத்துருக்காங்க 4 ஆண்டுகள். அப்போ அதை வந்து நம்ம என்னது இந்த சைடு வச்சுக்கிறோம். எண்ணு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வகுத்தலில் வரும். எத்தனை மடங்கு 2 மடங்கு கொடுத்துருக்காங்க. அப்போ மடங்கு -1 × 100/n. ஸோ இதுதான் ஃபார்முலா. சரிங்களா, ஸோ என்னது அதே இது 6, அதாவது இங்கே 4 ஆண்டுகள் எண்ணு கொடுத்துருக்காங்களா, அதே இது 6 இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா இதை வந்து 6ஆகவும் இதை வந்து இதை வந்து 6ஆகவும் இதை வந்து எண்ணாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ என்ன என்ன கொஸ்டினாக கேட்டிருக்காங்களோ அதை எப்போயுமே நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. என்ன வந்து ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ரைட் சைடு வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ இந்த ஃபார்முலா படி இந்த இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதாவது 4 ஆண்டுகள், அதாவது இங்கே 4% 2 மடங்கு ஆகிறது எனில்
ஆண்டு கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாலும், இல்லை ஆண்டு கொடுத்துட்டு வட்டி வீதம் கேட்டிருந்தாலும், இத்தனை மடங்கு ஆகுது அத்தனை மடங்கு ஆகுதுன்னு கொஸ்டின் கேட்டிருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடில் போடுங்க. ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இப்போங்க பாருங்கள், மடங்கு எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்க? 2 மடங்கு கொடுத்துருக்காங்க. 2 மடங்குலேருந்து 1 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 1 மடங்கு வரும். அப்போ 1 × 100 100ன்னு வரும். அதே இதுங்க 3 மடங்கு கொடுத்துருந்தாங்கன்னா 3 - 1 எவ்வளோ? 2 வரும். அப்போ 2 × 100 எவ்வளோ வரும்? 200 வரும். சரிங்களா? அப்போ இங்கே என்ன வரும்? 100 இங்கே என்ன வரும்? ஆண்டு எத்தனை கொடுத்துருந்தாங்க? 4. ஸோ அப்போ இதை வந்து அடிச்சு போட்டால் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருமா? 1 நாள் 4, 2 நாள் 8, மீதி 2, 5 20. அப்போ நமக்கு என்னது? ஆன்சர் வந்து 25. ஸோ அப்போ 6 எவ்வளோ? 25%. கரெக்டாக 6 வந்து 25%. ஒரே ஸ்டெப்பில் நமக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இந்த மாடல் வந்தால் மேக்ஸிமம் இந்த மெத்தடில் போடுங்க. ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதோட பார்த்திங்கன்னா நமக்கு புக்கில் இருக்க எல்லா மாடலுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய மாடல் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து டைம் இல்லாத காரணத்தினால அதெல்லாம் நீங்கள் பார்த்து குழப்பிக்க வேணாம். இதில் இருக்கிறத மட்டும் தெளிவாக நீங்கள் ரிப்பீட்டடாக போட்டுக்கிட்டே இருங்க. ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது அதில் இருக்க மாடல்ஸையும் நம்ம வந்து பார்ப்போமா? ஸோ அந்த மாடல் பேஸ் பண்ணியும் நீங்கள் சம்ஸ் போடும்போது மேக்ஸிமம் மாடல்ஸை வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப போட்டு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதை மட்டும் இப்போக்கி தெளிவாக திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அது முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். சரிங்களா? அது முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் டிஎன்பிஎஸ்சி அகாடமி.